ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் 2025 போஸ்ட்டுக்காக படிச்சிட்ருக்கிறீங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. எப்படி படிக்கிறது, எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறது, அந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது, ஸோ எந்த புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஜஸ்ட் லைக் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக நான் சொல்லலை. லாஸ்ட்டு எம்ஆர்பி 23 நடந்த எக்ஸாம் முறைய கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஒரு சில விளக்கங்கள் கொடுக்க போகிறேன். 23 4 பேட்சாக எக்ஸாம் எழுதுனாங்க. பேட்ச் 1, 2, 3 and 4. ஸோ ஒவ்வொரு பேட்ச்லேயும் 100 MCQs எழுதுனாங்க. அப்போ மொத்தம் 4 × 100 400 MCQs. அந்த 400 MCQஸையும் பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்டடி பண்ணி, ஸோ அவங்க எந்த சப்ஜெக்ட்லேருந்து எந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான், இந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். 23 எக்ஸாம் எழுதுனீங்க. நிறையா பேருக்கு லக்கிலி கிடைச்சது, போஸ்டிங் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பர்சன்ஸ்க்கு கிடைக்கல. ஸோ நீங்களும் கண்டினியூஸாக படிச்சுட்ருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ இப்போது முடித்த ஃபார்மசிஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக முடித்த நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடாக ஒரு சில ஃபைல்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 940 சொச்சம் போஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வித்ஹெல்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த வித்ஹெல்டுக்கும் அதுக்கப்புறம் அவங்க கிளியர் பண்ண 1 by 1 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போது 23 2 நாளைக்கு முன்னாடி தான் டிஎம்எஸ்ஆர் எல்லா ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ்க்கு ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். ஸோ அதில் ஜாயினிங் நாட் ஜாயினிங் ரிப்போர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதில் நாட் ஜாயினிங் ஆப்சன்டீஸ், அந்த நம்பர் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் நாட் ஜாயின்டு அதெல்லாம் எடுத்து, ஸோ நெக்ஸ்ட்டு பிஎஸ்எல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுற உங்களுக்கு அந்த கன்சர்ன் கேட்டகரியில் எத்தனை பேர் ஆப்சன்டீஸோ அவங்க அடுத்த யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த 22 நோட்டிஃபிகேஷன்ஸ் பிரகாரம் 986 போஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் இதே வருஷத்தில் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 வேக்கன்சி ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அவங்க இந்த வருஷத்துலேயே அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து எக்ஸாம் நடத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மனசை விடாத கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ அந்த படிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்டடி பிளான் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 4 பேட்சஸ் நடந்துச்சுங்க. 4 பேட்ச், ஒரு பேட்ச்லேயும் 100 MCQs, மொத்தம் 400 MCQs. இந்த 400 MCQஸையும் நாம் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நாம் எந்த சப்ஜெக்ட்லேருந்து அவங்க அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அசம்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் அவங்க அதிகமாக கேட்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்டில் இருந்து. அதை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். ஒன்று ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன், அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. இங்கே பாருங்கள், ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம்ஸில் இருந்து மொத்தம் 400, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே MCQs 400க்கு. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்னால் 100க்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க, 400க்கு எவ்வளோ MCQs கேட்டிருக்காங்க, அது 100க்கு பர்சன்டேஜாகவும் நான் இங்கே கன்வெர்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம் அண்ட் ஃபார்முலேஷன் இந்த சப்ஜெக்டில் இருந்து, ஃபார்மசூட்டிக்ஸில் இந்த டாபிக்ஸில் இருந்து மொத்தம் 400க்கு 53 MCQs கேட்டிருக்காங்க. அதாவது 13.25%. 100க்கு
13லிருந்து 14 MCQs வந்து கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜினா சைஸ் ரெடுக்ஷன், ட்ரையிங், டிஸ்டிலேஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து 26 MCQs கேட்டிருக்காங்க. மொத்தம் 79 MCQs வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம 100க்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19.75, அதாவது 100க்கு 20 MCQs வந்து ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம் அண்ட் ஃபார்முலேஷன்லேருந்து என்னென்ன வந்து அதிகமாக இங்கே கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, லட்டின் டேர்ம்ஸ்லேருந்து நிறைய MCQs வந்து கேட்டிருக்கிறாங்க. லட்டின் டேர்ம்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அதே சமயம் ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்முடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பேசிக்ஸாக தெரியணும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலேஷன் அண்ட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் பார்க்கும்போது எமுல்ஷன்ஸ் கேட்குறாங்க. எமுல்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷன்லேருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சப்போஸ்ட்ரேஜ்லேருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸில் வந்து ஷாம்பூலேருந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம் இம்பார்ட்டண்ட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் இதிலிருந்து கேட்குறாங்க. ஸோ லட்டின் டேர்ம்ஸில் இருந்து நிறைய MCQs வந்து கேட்குறாங்க. அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து கால்குலேஷனில் இருந்து கேட்டிருந்தாங்க. சைல்ட் டோஸ் கால்குலேஷன்ஸ், அதுக்கப்புறம் டைல்யூஷன் அதிலிருந்து கேட்டிருந்தாங்க. ஓவராலாக பவுடர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. பவுடர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேஜராக வந்து அவங்க எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸிபியன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. எக்ஸிபியன்ஸ்னால் என்ன? எஸ்பெஷலி வந்து டேப்லெட் ப்ரிப்ரேஷன் அண்ட் கேப்சூல் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன டைலுவன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், கிளைடண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ், ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி என்னென்ன எக்ஸிபியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அதை வந்து கேட்குறாங்க. ஸோ இதுதான் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜியிலேருந்து எல்லாமே டச் பண்ணுறாங்க. அவங்க அதிகமாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து டிஸ்டிலேஷன்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ட்ரையிங் கேட்டிருந்தாங்க. டிஸ்டிலேஷன், ட்ரையிங், அதுக்கப்புறம் வந்து சைஸ் ரெடுக்ஷன், ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. அவங்க அதிகமாக வந்து கேட்குறது வந்து இந்த டிஸ்டிலேஷன்ஸ் பார்ட்லேருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஃபார்மசூட்டிக்ஸ். கிட்டத்தட்ட 100 MCQஸ்லேருந்து 20 MCQs, கிட்டத்தட்ட 19.75% வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து நமக்கு இந்த ஒரு சின்ன அசம்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்களோ அதை பொறுத்து இப்போது 25 இப்போ கம்மிங் எக்ஸாம் வந்து இதே சிலபஸ் தான். நிறைய பேர் சிலபஸ் கூட கேட்டிருந்தாங்க. சிலபஸ் மாற வாய்ப்பு இருக்கா அல்லது பழைய சிலபஸ்? ஸோ இங்கே வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து டிஃபார்ம் ஸ்டாண்டர்டில் தான் சிலபஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 10-15 இயர்ஸாக வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே சிலபஸ் தான் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்க பிஃபார்ம் எக்ஸ்ட்ராவும் கொடுக்க வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? ஏன்னா டிஃபார்மும் இதில் வர்றதுனால நமக்கு வந்து கிட்டத்தட்ட அதே சிலபஸ் தான் இருக்கும். ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். லைக் அந்த தெரப்பியூட்டிக்ஸ் கொஞ்சம் உள்ளே வரலாம், அப்புறம் கம்யூனிட்டி ஃபார்மசி, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். பட் மேஜராக அந்த 11 சப்ஜெக்ட் தான் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து கேட்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். ஃபார்மசூட்டிக்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜி. 400 MCQஸ்க்கு வந்து 60 MCQs வந்து மொத்தம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கு 15%. ஃபார்மசூட்டிக்ஸ்க்கு அடுத்தது ரெண்டாவதாக வந்து ஃபார்மகாலஜியில் இருந்தால் நிறைய MCQs கேட்குறாங்க. இந்த ஃபார்மகாலஜியிலிருந்து எந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஸ்பெசிஃபிக்ஸாக எதுவுமே சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக சொல்கிறது தான். கிளாஸிஃபிகேஷன்ஸ், ட்ரக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ட்ரக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் படித்தாவே கிட்டத்தட்ட 15க்கு 10% நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பேசிக்ஸாக வந்து அந்த சம் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ்னுடைய ஃபார்மகாலஜி, இன்க்ளூடிங் ஏடிஆர், அதுக்கப்புறம் வந்து சம் ஆன்டிடோட்ஸ் கேட்குறாங்க. ஆன்டிடோட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி கேன்சர்
ஆன்டி கேன்சரில் இருந்து ரெகுலராக நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மகாலஜியில் அதே மாதிரி ஜென்ரல் ஃபார்மகாலஜி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. தெரப்யூட்டிக் இண்டெக்ஸ்னால் என்ன, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இந்த மாதிரி ரொம்ப டைரக்ட் எம்சிக்யூஸ் வந்து ஃபார்மகாலஜியில் நிறைய கேட்டிருந்தாங்க, டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபார்மகாலஜியில் நீங்கள் பேசிக்ஸாக படித்தாவே போதும். கிளாசிஃபிகேஷன் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இன் சம் மேஜர் ட்ரக்ஸ்னுடைய கம்ப்ளீட் ஃபார்மகாலஜி, அப்புறம் வந்து சம் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன், அப்புறம் ஆன்டி கேன்சர், ஆன்டிபயோட்டிக்ஸ், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் மேஜராக மேலோட்டமாக பார்த்தீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜிக்கு அடுத்தது ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட்லேருந்து கிட்டத்தட்ட 400க்கு 43 எம்சிக்யூஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது 100க்கு 10.75% கொஷின்ஸ் வந்து இந்த ஃபார்மகாக்னசிலிருந்து கவர் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இதில் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னது போல தான் பயாலஜிக்கல் சோர்சஸ், ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் கான்ஸ்டிடியூட்ஸ், யூசஸ் கேட்குறாங்க. பர்டிகுலர் பிளான்ட் வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது, எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட், அதாவது கெமிக்கல் டெஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து கேட்குறாங்க. எஸ்பெஷலி அல்கலாய்ட்ஸ், கார்டியாக் கிளைகோசைட்ஸ், அல்கலாய்ட்ஸ் இதிலிருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சில சிலபஸ்லேயே வந்து நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி சிலபஸ்லேயே வந்து ஒரு சில பர்டிகுலர் க்ரூட் ட்ரக்ஸ்னுடைய மைக்ரோஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். மைக்ரோஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் எடுத்து படிக்கணும். பட் நீங்கள் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து எல்லா க்ரூட் ட்ரக்ஸ்னுடைய பயாலஜிக்கல் சோர்சஸ், ஃபேமிலி, கெமிக்கல் கான்ஸ்டிட்யூண்ட், யூசஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு கேட்டகரி வைஸாக நீங்கள் படிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காதது ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1, அதாவது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 4வதாக எதிர்பார்க்கவே இல்லை. இதுலேயும் கிட்டத்தட்ட ஃபார்மகாக்னசிக்கு ஈக்குவலாக கேட்டிருக்காங்க. 400க்கு 42 எம்சிக்யூஸ் வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1 ஃபஸ்ட் இயர் டிப்ளமோவில் படிக்கிறது. இதிலிருந்து 42 எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இவங்க எது அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி இந்த ஃபார்மகாலஜியில் வந்து ட்ரக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் படிக்கிறோம், அதே போல் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸுடைய கிளாஸிஃபிகேஷன் வித் மாலிகுலர் ஃபார்முலா படித்தாவே போதுங்க. கிட்டத்தட்ட நிறைய எம்சிக்யூஸ் வந்து அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிளுக்காக எழுதுகிறேன், ஆன்டாசிட்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட், இதில் என்னென்ன ட்ரக்ஸ் வருது, அதுக்கப்புறம் சம் டென்டல் ப்ராடக்ட்ஸ், அதில் என்னென்ன ட்ரக்ஸ், என்னென்ன ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸ் வருது, அதனுடைய ஃபார்முலா அது கேட்குறாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வித் மாலிகுலர் ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பெசிஃபிக் இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸ்னுடைய ஸ்டோரேஜ் கேட்குறாங்க, ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அதிகமாக கொஷின்ஸ் எதிலிருந்து கேட்குறாங்க அப்படின்னா, ரேடியோ ஐசோடோப்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து லிமிட் டெஸ்ட்டில் வந்து நிறைய எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. லிமிட் டெஸ்ட், ஸோ இதிலிருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கொஞ்சம் பார்க்கணும், லிமிட் டெஸ்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ, பஃபர்ஸு, அதுக்கப்புறம் சம் அசிடிஃபைங் ஏஜென்ட்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்டு, அப்புறம் டாபிக்கல் ப்ரொடக்டிவ் ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் அஸ்ட்ரிஞ்சன்ஸு, அதுக்கப்புறம் டென்டல் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி மார்க்கெட்டில், அதாவது உங்கள் சிலபஸில் என்னென்ன ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸு இருக்குது, ப்ளஸ் அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா அதை பார்த்துக்கோங்க. ஒரு சில இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸினுடைய கெமிக்கல் நேச்சர் வந்து கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேலமைனில் என்ன இருக்குது, கேலமைன் அந்த கலருக்கான காரணங்கள் என்ன, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தால் அவங்க அதிகமாக வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து
பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்முலா, ஸ்டோரேஜ் கண்டிஷன், அப்புறம் ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ், லிமிட் டெஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இது பண்ணிங்கனாவே நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். அடுத்தது 5ஆவதாக வந்து அது அவங்க அதிகமாக கேட்டது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 2. இதிலிருந்து 400லேருந்து கிட்டத்தட்ட 35, 100க்கு 8 எம்சிக்யூஸ், 8லிருந்து 9 எம்சிக்யூஸ் வந்து இந்த கெமிஸ்ட்ரி 2லிருந்து ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு பாப்புலர் ட்ரக்னுடைய பிராண்ட் நேம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சம் டயக்னாஸ்டிக் ஏஜென்ட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. டயக்னாஸ்டிக் ஏஜென்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்புறம் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் நியூக்ளியஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஒரு சில பேசிக் நியூக்ளியஸ் படித்தாவே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பேசிக் நியூக்ளியஸ் பேஸ் பண்ணி ஒரு 4-5 எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பிராண்ட் நேம் பேஸ் பண்ணி ஒரு 5-6 எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பேசிக் நியூக்ளியஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபினிடாயின், ஐரண்டாயின் டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பார்பிச்சுரிக், பென்சோடயசிபின், அப்புறம் வந்து மார்பின் பேசிக் நியூக்ளியஸ், இதை படித்தாவே போதும். அப்புறம் ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. 5 மெம்பர் ரிங், 6 மெம்பர் ரிங், ஃபியூஸ்டு, 7 மெம்பர் ரிங்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து பிராண்ட் நேம் வந்து நீங்கள் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிங்கனாவே ஈஸியாக எழுதிடலாம். ஃபெமிலியல் ட்ரக்ஸ் தான் கேட்குறாங்க. கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்ம எப்படி ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் படிக்கணும், அதே போல் இங்கே கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் படிக்கணும். அவங்க 2-3 எம்சிக்யூஸ் வந்து ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸில் இருந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆன்டிபயோட்டிக்கில் இருந்து நிறையா கவர் பண்ணுறாங்க. அப்புறம் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை தவிர வந்து கொஞ்சம் ஃபார்மகாலஜி ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க. கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனும் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் கெம் 2ல் வந்து ட்ரக் கிளாஸிஃபிகேஷனும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 2வும் ஃபார்மகாலஜியும் வந்து கம்பைன் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் கெமிஸ்ட்ரி 2ல் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிறீங்க அப்படின்னா கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அதனுடைய பேசிக் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றே தான். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் மார்க் கொடுத்த காம்பவுண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்கள் சிலபஸில், டிஃபார்ம் சிலபஸில். ஸோ அவ்வளோதாங்க ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 2லேருந்து. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து 400க்கு 33 எம்சிக்யூஸ் வந்து அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி சப்ஜெக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கு 8.25, 8லிருந்து 9 எம்சிக்யூஸ் வந்து ஏபிஹெச்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க, ரொம்ப பேசிக்ஸ். நிறைய எம்சிக்யூஸ் வந்து டிஷ்யூலேருந்து கேட்டிருந்தாங்க. டிஷ்யூ சும்மா பேசிக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் செல்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜாயின்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசிக்ஸாக வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி, ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸாக யூரினரி சிஸ்டத்துலேருந்து 2-3 யூரினரி சிஸ்டத்துலேருந்து ஒரு 2-3 எம்சிக்யூஸ் வந்து வந்துருந்துச்சு. அவங்க வந்து பேசிக் அனாட்டமி அண்டு ஃபங்க்ஷன்ஸ் படித்தாவே போதும். இது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், நாம் எதிர்பார்க்காதது இந்த பயோகெமிஸ்ட்ரி அண்டு கிளினிக்கல் பேத்தாலஜியிலிருந்து ஒரு மினிமம் எம்சிக்யூஸ் தான் வரும் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து இங்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 30 எம்சிக்யூஸ். நான் நினச்சது வந்து ஒரு 100க்கு 4, 5 அந்த மாதிரி எம்சிக்யூஸ் தான் வரும்னு பார்த்தேன். பட் 7-8 பக்கமாக வந்து 7 to 8 எம்சிக்யூஸ் வந்து ஆவரேஜாக, நான் சொல்கிறது வந்து 400க்கு ஆவரேஜாக இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் பேட்ச்னுடைய 100க்கு இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 7 to 8 எம்சிக்யூஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இதில் பயோகெமிஸ்ட்ரியிலிருந்து ப்ளஸ் கிளினிக்கல் பேத்தாலஜியிலிருந்து ஈக்குவலாக கேட்குறாங்க. பயோகெமிஸ்ட்ரியிலிருந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் பயோகெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், புரோட்டீன், லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட், அதனுடைய குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் வந்து யூரின் கான்ஸ்டிடியூட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பேத்தாலஜியிலேருந்து சிம்பிளாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எல்எஃப்டி அண்ட் தென் ஆர்எஃப்டி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்சைம்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்சைம் அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து என்சைமோடைய ஆக்ஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பயோகெமிஸ்ட்ரி அண்டு கிளினிக்கல் பேத்தாலஜியிலிருந்து. அதுக்கப்புறம் நாம் எதிர்பார்த்தது தான், பயோகெமிஸ்ட்ரி விட அதிகமாக எதிர்பார்த்தோம். ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கிட்டத்தட்ட ஆவரேஜாக 7 MCQs, 100க்கு 7 MCQs வந்து கேட்டிருக்காங்க. 400க்கு 28 MCQs வந்து கேட்டிருந்தாங்க மொத்தம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் வந்து அதிகமாக கேட்டது வந்து ட்ரக் அண்டு காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் ரூல்ஸ் 1945. அதுக்கப்புறம் வந்து சம் அப்ஜெக்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் அது கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மசி ஆக்ட் 1948, ஃபார்மசி ஆக்ட் 1948 இந்த ஸ்டேட் ஃபார்மசி அந்த சென்ட்ரல் ஃபார்மசி கவுன்சிலிருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஷெட்யூலிருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஷெட்யூல் எல்லா பேட்ச்லேயும் வந்து ஷெட்யூல், அதாவது ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 ஷெட்யூல்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி ஷெட்யூல் C1, ஷெட்யூல் H, ஷெட்யூல் X, ஷெட்யூல் P, ஷெட்யூல் Y. ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல்லேருந்து நிறைய MCQs வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் வந்து ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய சாப்டர். மற்றபடி எல்லாமே ரொம்ப சின்னது. கிட்டத்தட்ட ஒரே நாளையில் கவர் பண்ணிடலாம். ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் ஒரே நாளில் படிச்சிடலாம். ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் மட்டும் கொஞ்சம் நிறைய, ஒரு 4-5 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 வீக்கில் உட்காந்தோம்னா ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிடலாம். அந்த இம்ப்ரீஸ்மெண்ட் பனிஷ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது 9ஆவதாக வந்து ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இதிலிருந்து 400க்கு 19 MCQs வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஈக்குவலாக கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க அதிகமாக கேட்டது வந்து இன்வென்டரி கண்ட்ரோல். நம்ம ஆல்ரெடி சொன்னது போல தான் இன்வென்டரி கண்ட்ரோல், ஏபிசி அனலைசிஸ், வெட் அனலைசிஸ், EOQ இது பேசிக்ஸாக படித்தாவே போதும். அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்டன்சியில் வந்து சும்மா இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஷீட், லெட்ஜர், கேஷ் புக் இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் அக்கௌண்டன்சிலிருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல். புரியுதுங்களா? அடுத்தது ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி 400க்கு 16 MCQs, அதாவது ஆவரேஜாக 4 MCQs வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல். அதாவது ஒரு சில பேட்சில் ஒரு சில சப்ஜெக்டில் அதிகமாக கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேட்சில் ஒரு சில சப்ஜெக்ட்லேருந்து ரொம்ப கம்மியாக கேட்டிருப்பாங்க. ஸோ நான் எழுதுனதில் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய கேட்டிருந்தாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் இங்கே இந்த 4 அப்படிங்கிறது ஆவரேஜ். 400 MCQஸ்க்கு என்ன ஆவரேஜோ அதுதான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? சிலதில் வந்து 8 MCQs கேட்டிருப்பாங்க, சிலதில் வந்து 2 MCQs மட்டும்தான் கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ நான் ஆவரேஜாக சொல்கிறது 400 MCQஸ்க்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சும்மா ஒரு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான். அதே சமயம் அதே சிலபஸ் வந்து ரிப்பீட் ஆனால் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் ப்ரையாரிட்டிஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசியிலிருந்து அந்த ஃபார்மசிஸ்ட் அண்ட் பெட் ரேஷியோ வந்து அது அடிக்கடி கேட்டிருந்தாங்க. ஃபார்மசிஸ்ட் அண்டு பெட் ரேஷியோ கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் ஹாஸ்பிட்டல்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக்கல் ஃபார்மசியிலிருந்து சிம்பிளாக ஒரு சில ட்ரக்னுடைய ஏடிஆர் கேட்டிருந்தாங்க, ஏடிஆர் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் சப்ஜெக்ட் எதிர்பார்த்தது தான் ஹெல்த் எஜுகேஷன் அண்டு கம்யூனிட்டி ஃபார்மசி. இதிலிருந்து மொத்தம் 400க்கு 15 MCQs, ஆவரேஜாக 4 MCQs ஒவ்வொரு பேட்சுக்கும் கேட்டிருந்தாங்க. இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து சம் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் வேக்சினேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து
டெமோகிராஃபி கேட்டிருந்தாங்க. டெமோகிராஃபி இதுதான் வந்து அதிகமாக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கும், எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிலபஸ் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் அதிகமான எம்சிக்யூஸ் கேட்கக்கூடிய ரெண்டு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்ஸ், ரெண்டாவது ஃபார்மகாலஜி. ஒரு சில பேட்சில் வந்து ஃபார்மகாலஜியும் ஃபார்மசூட்டிக்ஸ்க்கும் ஈக்குவலாக கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? ஃபார்மகாக்னசி வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக எல்லா பேட்சுக்கும் வந்து 10 MCQs ஆவரேஜாக கேட்டிருந்தாங்க ஈக்குவலாக. கெமிஸ்ட்ரி 1 நம்ம எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் நிறைய MCQs வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து சிலபஸில் நிறைய டாபிக்ஸ் வந்து கெம் 1லேருந்து இருந்துச்சு. அதனால் இதிலிருந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக காக்னஸுக்கு ஈக்குவலாக நமக்கு கெம் 1லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த புக்ஸை படிக்கலாம் அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் புக்ஸை படிங்க. நீங்கள் வந்து நிறைய நோட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, வாங்கி படிக்கலாம். பட் ஒவ்வொரு நோட்ஸும் வந்து சும்மா கீ பாயிண்ட்ஸ், ஹிண்ட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க நாலேஜில் அவங்க நோட்ஸ் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கிலிருந்து உங்களுடைய ஓன் நோட்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நிறையா படிக்க முடியும். MCQs எப்படி கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். நீங்கள் வெளியே நோட்ஸ் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா ஒரு லிமிட்டடாக தான் நம்ம எவ்வளோ தான் நோட்ஸ் படித்தாலும் ஒரு 100க்கு 60, 70 மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பட் 100க்கு கிட்டத்தட்ட 80, 90க்கு மேலே நாம் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாபிக்ஸும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கலாம். இப்போ இம்யூனைசேஷன்ஸ்க்கு வந்து நேஷ்னல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அது போய் படிக்கலாம். ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் வந்து அஃபிஷியல் கெசட் நம்ம கூகுள்லேயே அவைலபிள் இருக்குது, PDF ஃபார்மேட். அதை ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் எல்லா ஆக்ட்டுமே இருக்குது, அதை படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகாலஜிக்கு நிறையா புக்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் புக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ட்ரிபாத்தி. அப்புறம் வந்து ஃபார்மசூட்டிக்ஸ்க்கு ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம், ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, பென்ட்லீஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம மேலோட்டமாக படிக்கணுன்னா மேத்தா, அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. நான் இங்கே புக்ஸ் நேம் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணலை, பட் ஒரு சில ஃபெமிலியர் புக் வந்து சொல்கிறேன். இப்போ ஃபார்மகாலஜிலேயும் நீங்கள் நல்ல டெப்த்தாக படிக்கணும்னா குட்மன், கில்மன் அண்ட் தென் ராங்கண்டேல், இந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் இருக்குது. பட் லாஸ்ட் டைமில் அது எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ட்ரிபாத்தி வந்து கரெக்டாக இருக்கும். காக்னஸுக்கு வந்து CK கோகட்டே நல்லாயிருக்கும், அதை படித்தாவே போதும். ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி 1க்கு வந்து நிறையா புக்ஸ் இருக்குது. நிறையா புக்ஸ் இப்போ வந்துருச்சு, நியூ ஆத்தர்ஸ் நிறையா புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிளாக் அப்படின்னு புக்கு இப்போ வந்து அது ரொம்ப பழைய லைப்ரரிஸில் வந்த புக்ஸ் வந்து கிடைக்கும், அது நல்லாயிருக்கும். BLOCK பிளாக், ஆத்தர் நேம் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக் நேம், அது நல்லாயிருக்கும். கெமிஸ்ட்ரி 2க்கு நிறையா புக்ஸ் வந்துருச்சு. அனாட்டமி அண்ட் ஃபிஷியாலஜிக்கு எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. இது இன்டகிரேட்டட் சயின்ஸில் வர்றதுனால நீங்கள் வந்து நிறையா புக்ஸ் இருக்குது, மார்க்கெட்டில் படிச்சுக்கலாம். பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் பேத்தாலஜிக்கும் நிறையா புக்ஸ் இருக்குது. சத்யநாராயணன் பேசிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்க்கு வந்து BM மித்தால், அந்த புக்ஸ் வந்து மித்தால் புக் நல்லாயிருக்கும். அப்புறம் NK ஜெயின் நல்லாயிருக்கும். சூட்டிக்ஸ்க்கும் மித்தால் நல்லாயிருக்கும். ஸோ மித்தால் வந்து ஃபார்மசூட்டிக்ஸ்க்கும் ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். NK ஜெயினில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு மேத்தா நல்ல புக்ஸ் இருக்குது. பட் இப்போ நியூ புக்ஸ் நிறையா வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசிக்கு குவாட்ரி அப்படிங்கிற புக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்த சாரதி ஃபார் கிளினிக்கல் ஃபார்மசி, ஒரு சில புக்ஸ் நிறையா வந்துருச்சு. அண்ட் தென் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மசிக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு சாப்டரும் வந்து கவர்மெண்ட்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் படிங்க. எஸ்பெஷலி இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன், NHM நேஷ்னல் ஹெல்த் மிஷன், இதில் போய்ட்டு நீங்கள் டேட்டாவை எடுத்து படிக்கலாம். ஏன்னா அது வந்து அஃபிஷியல். ஸோ அதை வந்து நீங்கள் அதிலிருந்து படித்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக காமிச்சு கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அஃபிஷியல் கெசட்டில் கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்டு புக்ஸை படிங்க, அதிலிருந்து நீங்களே நோட்ஸ் க்ரியேட் பண்ணி
இப்போ இருந்தே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கை வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள்.